அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பரல்கள் தரும் பலன்கள் அப்படின்ற ஒரு தலைப்பில் இன்றைக்கி சில விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிற போகிறேன். பரல்கள் அப்படின்ற ஒரு விஷயம் சங்க காலத்தில் ஜோதிட முனிவர்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். பரல்கள் என்றால் என்ன, ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கிடுவோம். பரல்கள் என்பது பாவகத்தில் அதனுடைய வலிமையை சொல்லக்கூடிய ஒரு மதிப்பெண் என்று சொல்லலாம், புள்ளி என்று சொல்லலாம், அல்லது அந்த மதிப்பெண் பெற்றிருக்கக்கூடிய அந்த கிரகத்தினுடைய வலிமை என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த பரல்கள் என்பது மிக மிக முக்கியமானது ஒரு ஜாதகத்தில். எப்படி நம்ம கோச்சார பலன் பார்க்குறோம், எப்படி நம்ம கிரக பலன் பார்க்குறோம், ஸ்தான பலம் எப்படி பார்க்குறோம், கிரகம் நின்ற பலன் எப்படி பார்க்குறோம், அது மாதிரி இந்த பரல்களை ஜோதிடர்கள் பார்க்காம பலன் சொல்லக்கூடாது. இந்த பரல்கள் தரக்கூடிய பலன்கள் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. உதாரணத்துக்கு, லக்கணத்தில் எத்தனை பரல்கள் இருக்கிறதோ, 8ஆம் இடத்தில் பரல்களை விட லக்கணத்தில் பரல்களினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் அவர்களுக்கு ஆயுள் பலம் அதிகம் அப்படின்னு அர்த்தம். மொத்தம் உங்களுக்கு தெரியும், மொத்தம் 337 பரல்கள் மொத்தம் இருக்கிறது. சர்வாஷ்டக வர்க்க பலன்கள் அப்படின்னு அதுக்கு சொல்லுவாங்க. அந்த 337லேயே பழைய ஜோதிட நூல்களில் நிறைய கருத்து வேறுபாடு இருக்குது. இருந்தாலும் 337 மொத்த பரல்களில் ஒவ்வொரு பாவகத்துக்கும் 25 பரல்கள் இருந்து அதுக்கு மேலே வாங்கியிருந்துச்சுன்னா அந்த பாவகம் நன்றாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். எந்த பாவகத்தில் 25 பரல்களுக்கு கீழே இருக்கிறதோ அந்த பாவகம் மிக வலிமை இழந்து பலம் இழந்து இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம், அதாவது முதலீடு என்பது. 11 என்பது லாபஸ்தானம் என்பது உங்களுக்கு தெரியும். அப்போ 10ஆம் இடத்தினுடைய பரல்களை விட 11ஆம் இடத்தில் பரல்கள் அதிகமாக இருந்தால் அவர்களுக்கு செய்யக்கூடிய தொழிலில் மிகுந்த லாபம் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். 11ஆம் இடத்தில் பெற்ற பரல்களை விட 12ஆம் இடத்தில் பரல்கள் மிக அதிகமாக இருந்தால், 12 என்பது விரயஸ்தானம் மற்றும் செலவு ஸ்தானம் என்று பெயர். அப்போ 11ஆம் இடத்தில் பெற்ற பரல்களை விட 12ஆம் இடத்தில் பரல்கள் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் அவர்கள் செய்யக்கூடிய தொழிலில் எந்த விதமான லாபமும் கிடைக்காது அப்படின்னு அர்த்தம். அப்போ பரல்கள் எவ்வளவு பலன்களை சொல்லுகிறது என்பதை ஒவ்வொரு ஜோதிடரும் சீர்தூக்கி பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது தான் நம்ம எளிமையாக ஒரு விஷயத்தை நாம் பலன் சொல்ல முடியும். அப்போ சனி இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 10ஆம் இடத்தினுடைய பரல்களையும் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பரல்களையும் நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். சூரியன் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து நாம் 10ஆம் இடத்தினுடைய பரல்களையும் 11ஆம் இடத்தினுடைய பரல்களையும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இந்த பரல்கள் அதிகமாக வாங்கி இருந்துச்சுன்னா கோச்சாரத்தில் அந்த இடத்தில் அந்த கிரகம் வரும்போது நல்ல பலனை தரும். இப்போ உதாரணத்துக்கு, மேசத்தில் சனி பகவான் இருக்கிறார். அங்கே சனி என்பது நீசம் என்பது உங்களுக்கு தெரியும். அங்கே சனி வாங்கிய பரல்கள் 0 பரல்கள் என்று சொன்னால், கோச்சார ரீதியாக சனி எப்போது மேசத்துக்கு வருகிறதோ அப்போது அந்த ஜாதகர் சனி பகவானால் மிகவும் துன்பப்பட இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம்.
இப்போ உதாரணத்துக்கு அதே மேஷத்தில் சூரியன் இருக்கார், ஏற்கனவே சூரியன் உச்சம். அப்போ அந்த சூரியன் 37 பரல்களை பெற்றிருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, அங்கே கோச்சாரத்தில் சூரியன் வரும்போதெல்லாம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அப்போ எந்த இடத்துல ஒரு கிரகம் நிற்கிதோ அந்த இடத்துல பரல்கள் அதிகமாக பெற்று கோச்சார ரீதியாக அந்த இடத்திற்கு அந்த கிரகம் வரும்போது நல்ல பலனை அவர் தருவார் அப்படின்றது அர்த்தம். அதனால் 1, 5, 9 இந்த 3 இடத்திலும் பரல்களின் எண்ணிக்கை கூட்டுத்தொகை அதிகமாக இருக்க வேண்டும். 6, 8, 12 பரல்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்க வேண்டும். 6, 8, 12 பரல்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடாது, அங்கே குறைய வேண்டும். அப்படித்தான் ஒவ்வொரு கிரகத்தினுடைய அந்த கோச்சார பலனை கண்டறிவதற்கு இந்த பரல்கள் மிக மிக முக்கியமாக இருக்கிறது. அதே போல் சர்வாஷ்டக வர்க்க பலன்கள் அப்படின்னு சொல்லி 337 பரல்களையும் தொகுத்து ஒரு கட்டத்தில் கடைசியாக போட்டிருப்பாங்க. அது நம்ம கவனம் செலுத்த வேணும். பார்க்கும்போது மொத்த பரல்களுடைய தொகுப்பு அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கும். அந்த அடிப்படையிலே அந்த இடத்திலே ஒரு கிரகம் வரும்போது அதனுடைய கிரகத்தினுடைய வலிமை என்பது அங்கே தீர்மானிக்கப்படுகிறது. ஆக இன்றைக்கெல்லாம் நிறையா சாஃப்ட்வேர் வந்துருச்சு. அந்த சாஃப்ட்வேரில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் தனித்தனி பரல்களை போட்டிருப்பாங்க. சூரியன் வாங்கிய பரல்கள், சந்திரன் வாங்கிய பரல்கள், செவ்வாய் வாங்கிய பரல்கள் என்று ஒவ்வொரு கிரகத்திற்கும் பலன் போட்டிருப்பாங்க. கடைசியாக தொகுத்து 337 பரல்களையும் தொகுத்து ஒரு பரல்கள் போட்டிருப்பாங்க. அப்போ இது போன்ற விஷயங்களை நாம் ஆழமாக சிந்தித்து பலன் எடுத்தோம் என்று சொன்னால் அது நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.